அந்த டைம்ல வந்து ரியாலிட்டி ஷோஸ்ன்றது புதுசு. ஸோ வாட் வி டிட் அப்போலாம் வந்து யூடியூப் கிடையாது, வேற ஷோஸ் ரெஃபரன்ஸ் பாருன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஷோஸ் ரெஃபரன்ஸ் பார்க்கணும்னா ப்ராப்ளி ஏதாவது டிவிடி வாங்கிட்டு வந்து பார்க்கணுமோ என்னமோ. எங்களுக்கு அந்த தாட்ஸும் கிடையாது, இருந்ததே கிடையாது. ஸோ நம்ம செட் பண்ணதான் ஃபார்மேட், நம்ம பண்ணதான் டெம்ப்ளேட் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த டெம்ப்ளேட் உருவாக்கினப்போ நாங்கள் என்ன பண்ணோமோ அதுதான் ஒரு ஷோ ஃபார்மேட்டாக மாறிச்சு. ஸோ இன்னைக்கு இருக்கிற நீங்க இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அது மக்களுக்கு புரியுதா, மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதான் டெம்ப்ளேட், அதான் ஃபார்மேட், முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப். உங்களுக்கு என்ன ஃப்ளோவில் வருதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் இட், முடிஞ்சு போச்சு. இப்படி நம்ம வந்து எப்பவுமே ஒரு விஷயம் நம்மளே யோசிப்போங்க. நம்ம வந்து ரொம்ப காமாக இருக்கும், கம்போஸ்டாக இருக்கும், கிரவுண்டடாக இருக்கும் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்மளே அறியாமல் பக்கத்தில் இருக்கவங்க தான் சொல்லணும், டேய் நீ பண்ணுறது தப்பு, உனக்கு வேணா அது கரெக்டாக தெரியலாம், பட் வெளி உலகத்தை அதை பார்க்கும்போது சில விஷயங்கள் தப்புன்னு சொல்கிறத ஏற்றுக்கிற மனப்பான்மை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் பி கிரவுண்டட். ஸ்டார்டிங்லேருந்து நான் பண்ணுறது தான் கரெக்ட், நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், பல வருஷங்கள் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் அப்புறமா டெய்லி பொண்டாட்டி சொல்லி இருக்கா. சோ அதனால கேட்டு திருத்தி மாத்தி கிரவுண்டடா நம்மளே ஆக்கிக்க வேண்டியதுதான். தீபக் பொறுத்த வரைக்கும் தீபக் லைஃப்ல ஜெயிச்சிட்டாரா, என்ன ஒரு ஃபீலிங் வருது இப்படி நான் கேட்ட உடனே? யாருமே அப்படி பாத்தீங்கன்னா ஜெயிச்சதே கிடையாதுங்க, ஜெயிக்கிறதே கிடையாது. MCR Pure Cotton Club, formals and casual shirts.